என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். செப்டம்பர் 15ஆம் நாள். இன்றைய தியானத்தின் தலைப்பு தேவ பக்தியுள்ள ஒருவன். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 5 முதல் 9 வசனங்கள் முடிய. பேதுரு 6ஆம் மணி நேரத்திலே ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான். அப்போஸ்தலர் 10:9. கொர்நேலியுவிடம் தேவதூதன் பேசுகிறான். கொர்நேலியு யூதனும் அல்ல, கிறிஸ்தவனும் அல்ல. ஆனாலும் தேவ பக்தியும் தேவ பயமும் உள்ளவனாய் எப்பொழுதும் தேவனை நோக்கி அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருந்ததால் தேவன் அவனை தம் மந்தையில் சேர்க்க விரும்பி அவனிடம் தன் தூதனை அனுப்புகிறார். இப்படி தேவனுடைய பிள்ளைகளிடம் ஆதி முதல் தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆதாம் ஒளிந்து கொண்ட போதும் கூட அவனை அழைத்தார். நோவா, ஆபிரகாம், யாக்கோபு ஆகியோரிடம் அவர்கள் செய்ய வேண்டியவற்றை திட்டவட்டமாக உரைத்தார். மோசேயுடன் முச்செடியின் நடுவிலிருந்து பேசினார். தமஸ்கு போகும் வழியில் சவுலை விழத்தட்டி அவனுடன் பேசினார். இன்றும் நம் தெய்வம் பேசும் தெய்வம்தான். திருமறை மூலம் பேசுவார். தேவ பக்தியுள்ள நண்பர்கள், ஊழியக்காரர்கள் திருமறை செய்திகள் மூலம் பேசுவார். உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் ஆவியானவராய் மெல்லிய குரலில் பேசுவார். கேட்கிறதற்கு காதுள்ளவர்கள் கேட்கலாம். மரியாளுக்கும் கொர்நேலியுவுக்கும் தேவதூதனை அனுப்பி பேசியது போலவே பேசுவார் என்று கருதாதீர்கள். தேவன் தன் பிள்ளைகளிடம் பேசி வழிநடத்தி கொண்டே இருக்கிறார். இதய செவிகளை ஆயத்தப்படுத்தி கவனியுங்கள். அடுத்து கொர்நேலியு தேவனுக்கு கீழ்ப்படியும் வண்ணமாக பேதுருவிடம் 3 பேரை அனுப்புகிறார். அவர்களில் 2 அவருடைய வீட்டு மனுஷர். 2ஆம் வசனம் சொல்கிறபடி அவர்கள் தேவ பக்தியும் தேவ பயமும் உள்ளவர்களாக இருந்திருக்கக்கூடும். 3ஆவதாக தன்னிடத்தில் சேவிக்கிற போர் சேவகர்களில் தேவ பக்தியுள்ள ஒருவனை அனுப்பி இருக்கக்கூடும். எந்த ஒரு பொறுப்பான காரியமானாலும், அது தனிப்பட்ட காரியமானாலும் சபை காரியமானாலும், தேவ பக்தியும் தேவ பயமும் உள்ளவர்களிடம் ஒப்படைப்பது நல்லது. 3ஆவதாக இயேசுவின் முதிய சீடர் பேதுருவை பார்க்கிறோம். 6ஆம் மணி நேரத்தில் மேல் வீட்டிற்கு ஏறினாராம். குறிப்பிட்ட நேரம், குறிப்பிட்ட இடம். எதற்கு? ஜெபிக்க. அமைதியான நேரத்தில், அமைதியான இடத்தில் ஜெபிப்பது மிகவும் நல்லது. தானியேல் என்ற பரிசுத்தவானும் கூட இப்படி முறையாக தினந்தோறும் ஜெபித்ததாக வேதம் கூறுகிறது. நாமும் கூட அமைதியான இடத்தில், அமைதியான நேரத்தில் தேவனை தேடுவோம். ஜெப வீரர்களுடன் தேவன் பேசுகிறார், வழி நடத்துகிறார். ஜெப வீரர்களுடன் தேவன் பேசுகிறார், வழி நடத்துகிறார். ஜெபம். தேவாதி தேவனே, ஆன்மீக வாழ்க்கையில் நான் இன்னமும் முன்னேறும்படி என்னை வழிநடத்தும். ஆமேன்.